பெங்களூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்கும்ல? நிக்குமே, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க. ஆச்சரியமா இருக்கே. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. நீங்க யார தேடுறீங்களோ தச்சமயம் அவன் இங்க இல்ல. பத்மா இங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல கல்யாணம், அப்பாவோட அவளும் போயிருக்கா. காலையில வந்துருவா. ஜெயந்தி, நான் வந்துட்டு போன விஷயத்த பத்மா கிட்ட சொல்லிடுங்க. எங்க போறீங்க? மெட்ராஸ்க்கு. மெட்ராஸுக்கு இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லையே. ஐயோ, இன்னைக்கு எங்கேயா தங்கிட்டு பத்மாவையும் பாத்துட்டு போங்களேன். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொண்டாங்க பெட்டியே. ஜெயந்தி, போதும். என்னது? ஆமா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 பவுண்ட் ஒண்ணும் கூடி போகாது. சும்மா சாப்பிடுங்க. மெதுவா போடுது தூரல், அடி மேல தெளிக்குது சாரல். மெதுவா போடுது தூரல், அடி மேல தெளிக்குது சாரல். உடம்போ எனக்கு சூடா இருக்கு, சில்லுதான் நெஞ்சம். நான் சேர்ந்துக்கவா கொஞ்சம், மத்ததுக்கா பஞ்சம். நீ மல்லிகைப்பூ மஞ்சம், ரகசிய உறவிருக்கு நமக்கு. அண்ணே கருத்திருச்சு, அண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு. பருசா கிடக்குது பூமி, அட இதுக்கா படைச்சா சாமி. அரிசா கிடக்குது பூமி, அட இதுக்கா படைச்சா சாமி. நான் தான் மேகம், உனக்கே தாகம். சொல்லுதடி தாபம், நான் கொஞ்சுவதா பாவம்.
கொஞ்சுதடி மோகம் ஏன் வஞ்சுதடி தேகம் நமக்கு ஏ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கோம் தென்னங்கொல்ல கொஞ்சி நின்னா குத்தமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு கண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு லேசா தொடத்தா மயக்கம் ஏன் ரோசா பூவே உனக்கும் அதுவா அடைஞ்சும் அடைச்சா விளைஞ்சும் கண்டதுனால் பித்தம் நான் கொண்டதுதான் மிச்சம் தந்திடவா புத்தம் அடி வந்திடுமா சத்தம் துடிக்கிற துடிப்பதுக்கு அதுக்கு ஏ காதும் காதும் வச்சது போல் வாழ கண்ணும் கண்ணும் பேசுறப்போ பாஷை இல்லே தண்ணே கருத்திருச்சு கண்ணு தவள சத்தம் கெட்டிருச்சு ஊரு உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு ஜெயந்தி, மனிதன் மிகவும் பலகீனமானவன் என்பதற்கு நான் ஒரு உதாரணமாகிவிட்டேன். என் உயிரினும் மேலாக காதலித்த பத்மாவை தேடி நான் இங்கு வந்தபோது என் உள்ளமும் என்னால் பழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நான் தப்பித்திருக்கலாம். ஆனால் ஜெயந்தி, உன் இளமையின் வேகமும் என் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நம் இருவரையும் சபலத்திற்கு அடிமையாக்கிவிட்டது. சிறிது நேர இன்பத்திற்காக நாம் மனசாட்சியை பலி கொடுத்து விட்டோம். ஜெயந்தி, களங்கத்தின் நிழல் படிந்த இந்த சம்பவத்தை இருவருமே மறந்து விடுவோம்.